ஸ்டார்டிங்கில் வந்து என்னோடய லுக்ஸை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணுவேன், டெய்லியும் ஹைட்ரேட்டடாக வச்சுக்குவேன், பாடி கரெக்டாக க்ளீனாக சாப்பிடுவேன், தூங்குறது கரெக்டாக பண்ணுவேன், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 6 மாதம் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு என்னோடய பாடி ஃபேட் ஃபுல்லாக குறைஞ்சது. ஒரு 10%, 9% கொண்டு வந்தேன். ஃபேஸும் பார்க்க கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சு, ஜாலைன்லாம் தெரிஞ்சிச்சு, ஃபேஸும் அந்த பிம்பிள்லாம் போயிருந்துச்சு, பார்க்கவே கொஞ்சம் லீனாக ஓரளவுக்கு ஒரு 10க்கு 7, 8 அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் போக போக எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒல்லியாக இருக்கணும். 64 கிலோ தான் இருந்தேன். ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், நான் மசில் பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஸ்பெசிஃபிக்கான வீடியோ வந்து பார்த்தேன். அதில் வந்து என்னோடய மைண்ட் வந்து கன்வின்ஸ் ஆகிடுச்சு. அதில் எப்படின்னா, இப்போது வாரத்தில் 5 நாள் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த 5 நாளுமே ஒரு நாளைக்கு 4 செட்டு தான் போடணும், 2 எக்ஸசைஸ் தான், 4 செட்டு தான். அதை தாண்டி வேறு எதுவும் போடக்கூடாது. அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களோட மசில் வந்து பெருசாகும் அப்படின்ட்டு போட்டிருந்தானுங்க. நான் வந்து அதை பார்த்து கன்வின்ஸ் ஆகி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் வாரத்தில் ஒரு 4 நாள் 3 நாள் தான் ஜிம்முக்கு போக ஆரம்பித்தேன். போகிறது ஒர்க் அவுட் வந்து ஒரு 10 நிமிஷம் தான், போட்டுட்டு வந்துடுவேன். ஆனால் அப்போ வந்து என்னோடய ஸ்ட்ரென்த்து அதிகமாச்சு, வெயிட் அதிகமாச்சு. இந்த பார்பல் ரோஸ் ஜிம்முக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும், அந்த பார்பல் பென்ட்மேன் ரோஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து நான் 100 கிலோலாம் போட்டு ஒரு 10 ரெப்பு 9 ரெப்புன்னு அடிச்சுட்டு இருந்தேன். பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் வந்து இன்க்ளைனில் வந்து 80 கிலோ, அப்புறம் அந்த வெயிட்டட் டிப்ஸில் வந்து 40-45 கிலோ. ஓகே, அந்த எனக்கு ஸ்ட்ரென்த் ஏறிச்சு, என்னோடய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் எனக்கு என்னோடய ஃபேஸை பார்க்க பிடிக்கல. ரொம்ப ப்ளோட்டடாக ஒரு மாதிரி உரண்டையாக மாற ஆரம்பிச்சிருச்சு, கேவலமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்னோடய ஃபிசிக்கும் ஓகே ஓரளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்க ஆரம்பிக்கல. ஓகே, ஸ்ட்ரென்த்து வருது, மசில்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது, ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, கொஞ்சம் நிறையா பிஆர்லாம் போட முடியுது அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த நான் வந்து ஒழுங்காக கார்டியோ பண்ண மாட்டேன். அந்த வாரத்தில் 4 நாள் ஜிம்முக்கு போகிறது ஒரு 10 நிமிஷம் தான். மொத்தமாக ஒரு வாரத்துக்கு ஒரு 1 மணி நேரம் தான் ஒர்க் அவுட்டே பண்ணுறேன். அப்படி பண்ணிட்டு இருந்து ஒழுங்காக ஹைட்ரேட் பண்ண மாட்டேன், க்ளீனாக தான் சாப்பிட்ருந்தேன், எந்த ஜங்க் ஃபுட்டும் சாப்பிட கிடையாது. ஆனால் ஹைட்ரேட் பண்ணல, கார்டியோலாம் பண்ணல. அதனாலேயே என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் உரண்டையாக எனக்கு பிடிக்கவே இல்லை. எப்படி சொல்கிறது, எல்லாமே வருது, ஆனால் ஒரு மாதிரி கேவலமாக மாறிட்டு வரணுன்ட்டு எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அந்த பவர் லிஃப்டிங், அந்த வெயிட்டு அதிகமாக போகிறது இதெல்லாம் விட்டுட்டு நார்மலாக நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போது வாரத்தில் 7 நாள் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருந்தேன். அந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பித்தேன். அப்போ என்ன பண்ணேன்னா, நான் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஓவர் எக்ஸ்ட்ரீமுக்காக ரொம்ப சாப்பிடாம விட்டு ஒரு 2 வேளை தான் சாப்பிட்டுருந்தேன். ரொம்பவே கம்மியாக சாப்பிட்டுருந்தேன். ஒரு எப்படி சொல்கிறது, அப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த பல்க் பண்ணும்போது ஒரு 64லேருந்து 75 வந்தேன். அப்போ வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ வந்து ஓகே, என்னோடய வெயிட் ஏறிச்சு, 64 கிலோலேருந்து 75 கிலோ ஏறிச்சு, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் என்னோடய ஃபேஸ் பார்க்க ரொம்ப கேவலமாக இருந்தது, எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அதை நிறுத்திட்டு மறுபடியும் எப்பவும் போல் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ண மாதிரி வாரத்தில் 7 நாள் நல்லா க்ளீனான ஃபுட்டு, ஹைட்ரேட் பண்ணிட்டுருந்தேன், கார்டியோலாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டுருந்தேன். அப்போது என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக மாறிச்சு, டீப்ளோட் ஆச்சு. அப்போ நான் இன்னொரு தப்பு என்ன பண்ணேன்னா, என்னோடய ஃபேஸில் ஃபோக்கஸ் பண்ணேன். ஃபேஸை ஷார்ப்பாக மாற்றிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் என்னோடய பாடியில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டு, ரொம்ப ஓவராக எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப ஓவர் ஒர்க் அவுட் போட்டுருந்தங்காட்டி என்னோடய மசில் வந்து லாஸ் ஆகிருச்சு. வெயிட் வந்து ஒரு 63, 62க்கு வந்துட்டேன். மறுபடியும் 75லேருந்து மறுபடியும் 62 கிட்ட வந்துட்டேன். மறுபடியும் எனக்கு அந்த அப்போ வந்து என்னோடய பாடி வந்து கொஞ்சம் 75 கேஜி இருந்துச்சு. ஆனால் என்னோடய ஃபேஸ் பிடிக்கல. அடுத்தது வந்து என்னோடய ஃபேஸ் கரெக்டாக இருந்துச்சு, என்னோடய பாடி வந்து பிடிக்கல. அப்புறம் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம 2லேயும் ஃபோக்கஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு என்னோடய டயட்டை மாற்றினேன். அதிகமாக ப்ரோட்டீன் இருக்க மாதிரியும், அதிக ஃபேட்டு, ஓரளவுக்கு கொஞ்சம் கார்போஹைட்ரேட் இருக்க மாதிரி டயட்டை மாற்றினேன். ஒர்க் அவுட் பிளானும் வாரத்தில் 5 நாள் ஒர்க் அவுட்டு, மீதி 2 நாள் கார்டியோ, இல்லைன்னா வாரத்தில் 4 நாள் கார்டியோ, வாரத்தில் 4 நாள் ஜிம்மு அப்படின்ட்டு என்னோடய ரொட்டீனே மாற்றினேன். இப்போ வந்து ஓரளவுக்கு ஓகே, என்னோடய ஃபேஸு ஓகே, என்னோடய பாடி ஓகே. ஸோ நான் பண்ண தப்பை நீ பண்ணிடாத. இப்போ நீ உனக்கு 2மே, உன்னோட பாடியும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணணும், உன்னோட ஃபேஸும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீ பண்ண வேண்டியது என்னென்னா, நீ வந்து 3 விஷயம் பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீ வந்து ஒரு கரெக்டான ஒர்க் அவுட் பிளான் சூஸ் பண்ணுறது.
நீ எப்போ ஒர்க் அவுட் பண்ணணும், எப்போ கார்டியோ பண்ணணும் அந்த மாரி விஷயம். செகண்ட் விஷயம் வந்து, நீ வந்து உன்னோட டயட்ல வந்து கரெக்ட்டா இருக்கணும். டயட்னா அதிகமான புரோட்டீன், அதிகமான ஃபேட்டு, ஓரளவுக்கு கார்போஹைட்ரேட் உனக்கு எனர்ஜி இருக்க மாரி. அப்படி உன்னோட டயட்ட மாத்தணும். ஜங்க் ஃபுட்லாம் எல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அடுத்து 3 விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ வந்து உன்னோட பாடிய ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். உனக்கு தேவையான நியூட்ரியன்ட்ஸ் கரெக்ட்டா எடுத்துக்கிறியா? அந்த மாரி விஷயம்லாம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஓகே நம்ம பாடியும் கரெக்ட்டா மசில் பில்ட் பண்றோம். ஃபேஸும் கரெக்ட்டா அட்ராக்டிவா இருக்கு, நல்லாயிருக்கு, ஷார்ப்பா இருக்கு அப்படின்ட்டு எனக்கு இப்போ வந்து இப்போ ரீசென்ட்டா ஒரு அது எப்பன்னா அந்த ஒரு பிப்ரவரின்னு நெனைக்கிறேன். இந்த வருஷம் பிப்ரவரியில தான் நான் வந்து அந்த வெயிட் அந்த பவர் லிஃப்டிங் அதெல்லாம் விட்டுட்டு நான் நார்மலா இப்போ வந்து 72 கேஜி இருக்கேன். இப்போ ஃபேஸும் கொஞ்சம் லீனா இருக்கு. மசிலும் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்றேன். நீ ஃபர்ஸ்ட் இருந்தே உனக்கு புடிச்ச மாரி உன்னோட லைஃப் ஸ்டைல் வந்து வச்சுக்கோ. என்ன மாரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பல்க் பண்றது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கட் பண்றது, இந்த லைஃபே ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா மாத்திக்காம பார்த்துக்கோ. எல்லாமே முக்கியம். உன்னோட ஃபிட்னஸும் முக்கியம். உன்னோட அட்ராக்டிவ்னஸும் முக்கியம். எல்லாமே முக்கியம் தான். ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்குன்னா, நீ என்ன பண்றன்னா, நீ இப்போ நார்மலா ஒர்க் அவுட் பண்ற, கிளீனா சாப்பிடுற, ஓகே. அது போக நீ உன்னோட ஹைட்ரேஷனையும், உன்னோட கார்டியோவையும் நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். கார்டியோல ஃபோக்கஸ் பண்ணா மட்டும் தான் உன்னோட ஃபேஸ்ல இருக்கிற ப்ளோட்னஸ் வந்து ரிமூவ் ஆகும். நீ ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ற, ஓகே. இந்த ஒரு 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ற, நல்லா வேர்த்து எல்லாம் வெளிய வருது, ஸ்வெட் ஆகுது அப்படின்னா ஓகே. என்ன மாரி பண்ணிட்டுருக்க, போறது ஒரு 1/2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றது வந்துடுது. வாரத்துக்கு ஒரு 2 மணி நேரம், ஒரு 1 1/2 மணி நேரம் தான் ஒர்க் அவுட் பண்றதுன்னா, அது நல்லதில்ல. நீ வந்து உன்னோட கார்டியோல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறது, இல்லைனா சைக்கிள் கீது இருந்துச்சுன்னா, அதில HIIT ஒர்க் அவுட் மாரி பண்றது, இந்த மாரி பண்ணீன்னா, உன்னோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் லீனா மாறும், ஷார்ப்பா இருக்கும், கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். என்ன சொல்ல வர்றேன்னா, நீ என்ன வேணா பண்ணு, நீ பல்க் பண்ணு, கட் பண்ணு, என்ன வேணா பண்ணு. ஆனா, உன்னோட கார்டியோல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. அப்பன்னா தான் உன்னோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பா மாறும். என்ன பண்றதுன்னு தெரியல, பிளாங்க்கா இருக்கு அப்படின்னா, எனக்கு Instagramல மெசேஜ் பண்ணு. உனக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு பிளான் மாரி போட்டு தரேன். லுக்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு. LOOKS கேப்ஸ் லெட்டர்ல Instagramல மெசேஜ் பண்ணு. உனக்கு நான் ரிப்ளை பண்றேன். அப்புறம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இல்லைனா இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்ல எனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளு. ரிப்ளை பண்றேன். ஹைலைட் பண்ணு ப்ரோ.